ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஜெயகாந்தனின் கண்ணம்மா என் காதலி. குரல் உங்கள் அனிதா காளிராஜ். அப்பா அப்பா என்ற புலம்பலுடன் அவள் கிடக்க, சிறிது நேரத்தில் லிஃப்ட் உயிர் பெற்று அடுத்த தளத்தை அடைந்தது. அந்த தளத்தில் உள்ளோர் லிஃப்டில் மயங்கி கிடந்த நித்யாவை அடையாளம் கண்டு சத்தமிட துவங்க, சிறிது நேரத்தில் அந்த தளம் அல்லோல் கல்லோல் பட்டது. நம்பியின் மூலமாக விஷயம் அறிந்த கௌதம் விரைந்து ஓடி வர, லிஃப்டினுள் கிடந்த நித்யாவை பார்த்து அவன் பதறி போனான். நம்பி, தண்ணீர் எடுத்து வாருங்கள் என்றவன் கூட்டத்தை ஒதுக்கி நித்யாவின் அருகே சென்று அவளை தூக்கி கொண்டு அறைக்கு விரைந்தான். நம்பி கொண்டு வந்த தண்ணீரை அவள் மீது தெளித்தவன், நித்யா நித்யா கண் திற, எழுந்திரு என்று உழுக்க, மேலும் மெல்ல சுரணை வந்து கண் விழித்தவள் எதிரே நின்றிருந்த கௌதமை கண்டு சிரிப்பும் கண்ணீருமாக கௌதம் என்று அவனை கட்டிக்கொள்ள, அவனும் அவளது கூந்தலை வருடி நடுங்கியவளை ஆசுவாசப்படுத்தி, கூல் நித்யா, ஒன்றுமாகவில்லை, யூ ஆர் சேஃப் நவ் என்ற சமாதானம் கூற, ஒரு வழியாக அவனை விட்டு விலகியவள், அப்படியானால் நான் நான் உயிரோடு இருக்கிறேனா? எவ்வளவு பயந்து போனேன் தெரியுமா என்று அழுகையுடன் வினவ, மெல்லிய சிரிப்புடன் அவர்கள் கரங்களை பற்றி கொண்டவன் அவள் கண்களை துடைத்து, உனக்கு ஒன்றும் ஆகவில்லை, நீ சௌக்கியமாக இருக்கிறாய் என்று கூற, நீங்கள் தான் என்னை காப்பாற்றினீர்களா என்று வினவியவளிடம், காப்பாற்றும் அளவிற்கு எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை நித்யா, லிஃப்ட் சிறிது நேரம் நின்று போனதற்கு நீ இவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்துவிட்டாய் என்று அவன் அதே சிரிப்புடன் கூறினான். சிறிது நேரம் நின்று போன வேளையில் என்னென்ன நடந்தது தெரியுமா? திடீரென எங்கிருந்தோ தீக்கங்குகள் சிதற ஆரம்பித்து விட்டன. அதை கண்டுதான் நான் பயந்து போய் மயக்கமடைந்தேன் என்று தன் கரங்களை பற்றி இருந்த அவன் கைகளை கண்டபடி கூறினாள். ஓஹோ நித்யா, நீ எவ்வளவு தைரியசாலி, போராட்டக்காரி என்று நான் நினைத்திருந்தேன். நீ என்னவென்றால் இப்படி ஒரு சிறு சம்பவத்திற்கு போய் பயப்பட்டு விட்டாயே என்று அவன் கேலி செய்ய, கேலி செய்ய நன்றாகத்தான் இருக்கும், அனுபவித்து பார்த்தால் தெரிந்திருக்கும் என்று அவள் முகத்தை திருப்பிக் கொள்ள சத்தமாக சிரித்தான் அவன். என்னை யார் இங்கே அழைத்து வந்தது? நானாக நடந்து வந்தேனா என்று கேட்டவளிடம், நீதான் மூர்ச்சையாகி விழுந்து விட்டாயே, நான் தான் தூக்கி வந்தேன் என்று அவன் கூற, ச, அந்த காட்சியை விழித்திருந்து பார்க்காமல் போனோமே என்று தனக்குள் சொல்லிக்கொண்டவள் மெல்ல விழி உயர்த்தி தேங்க்ஸ் என்று கூற, இதைவிட பேராபத்தில் மாட்டிக்கொள்ளாமல் தப்பித்தாயே, நல்ல காலம், லிஃப்ட் தானாக இயங்கியது என்றான். அதன் பின் சிறிது நேர மௌனத்தின் பின்னர் அவன் நிமிர்ந்து அவள் முகத்தை காண, அந்த நேரத்தில் அவளும் அவனைத்தான் நோக்கி கொண்டிருந்தாள். எப்போதும் ஒரு நின்ற முகத்துடன் அவளுடன் சண்டையிடுவான் அல்லது அவளது செயல்களில் தன்னை மறந்து அடக்கமாட்டாமல் சிரிப்பான். ஆனால் இப்போது நடந்து கொண்டிருப்பதை காண்கையில் அவளுக்கு ஆச்சரியம் உண்டானது. மெல்லிய சிரிப்புடன் அதிர்ந்து கூட பேசாமல் அவள் கரங்களை பற்றி கொண்டு மென்மையாக நடந்து கொள்கிறானே, எப்படி? அறிவில்லை, லிஃப்ட் நின்று போனதற்கு பயப்படுவாயா? நீ என்ன சிறு குழந்தையா என்று லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி இருந்தால் இது கௌதம் தான் என்று நம்பியிருப்பாள் அவள். ஆனால் அவன் அதற்கு எதிர்மாறாக நடந்து கொண்டது அவளுக்கு கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. அவளது அணைப்பை கூட அவன் நிராகரிக்கவில்லை என்பதை நினைக்கையில் உள்ளம் துள்ளியது. அவனது சிரிப்பும் அக்கறையான பேச்சும் மென்மையான செய்கையும், கௌதம், இப்படியே காலம் முழுவதும் நீ இருந்து விடேன் என்று மனதுக்குள் அவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தவளிடம், சரி, நீ சிறிது நேரம் இங்கேயே ஓய்வெடுத்துக்கொள், நான் சென்று வேலையை கவனிக்கிறேன், சரியா? சமாளித்துக் கொள்வாய்தானே என்று அவன் அவளது காதோர கூந்தலை ஒதுக்கியபடி வினவ, மேலும் பூரித்து போனாள். பதில் சொல்லாமல் தலையை மட்டும் ஆட்டியவளிடம் சரி என கூறிவிட்டு அவன் எழுந்தான். திடீரென எங்கிருந்து அப்படியொரு வேகம் வந்ததோ? எழுந்து நடக்க முற்பட்டவனை கௌதம் என்று அவன் கைகளை பற்றி நிறுத்தியவள் அவன் தன் புறம் திரும்பி என்ன என்று வினவியதும் அவனை தன்னருகே வருமாறு செய்கையில் தெரிவித்தாள். என்ன என்றபடியே அவளை நோக்கி குனிந்து அருகே சென்றவனை 2 நொடி இமைக்காமல் நோக்கியவள் அவன் தோளில் பற்றி தன்னருகே இழுத்து அவன் கன்னத்தில் அழுந்த முத்தமிட்டாள். திகைத்து விழி விரித்தவனிடம் ஐ லவ் யூ கௌதம் என்று மெல்லிய குரலில் கூறினாள். விழிகள் தெரித்து விடும்படி இமைக்காமல் அவளை வெறித்து நோக்கிய கௌதமிற்கு உடலோடு சேர்ந்து உள்ளமும் கொதித்தது. என்ன நடந்தது என்பதை உணரத் தோன்றாமல் உணர முடியாமல் திகைத்து போனவன் சிலையென நின்றுவிட
அவனை சிரிப்புடன் நோக்கியபடி அமர்ந்திருந்தாள் நித்யா. அவள் சிரிப்பதை கண்டவனுக்கு ஆத்திரமும் கோபமும் பெருக என்ன செய்கிறோம் என்பதையே மறந்து பலாரென அவள் கன்னத்தில் அறைந்தான். கௌதம் தன்னை அடிப்பான் என்று சிறிதும் கற்பனை செய்திராத நித்யா அவனது திடீர் தாக்குதலால் நிலைகுலைந்து அமர்ந்திருந்த மெத்தையில் போய் விழுந்தாள். ரௌத்திரமான பார்வையுடன் அவளை வெறித்தபடி நின்றிருந்தவனை காண்கையில் ஒரு புறம் பயமாக இருந்தாலும் துணிவை திரட்டி இவன் என்ன சிவபெருமானின் மறு அவதாரமா? பார்வையால் எரித்து விடுவானா? அதையும் தான் பார்த்து விடுவோமே. ஆங்காரத்துடன் மெத்தையிலிருந்து எழுந்து மூச்சுவாக அவன் அருகே சென்று நின்றவள், அடிக்கிறீர்களா? இதற்கும் சேர்த்து அடித்துக் கொள்ளுங்கள் என்றவள் மீண்டும் அவனை பற்றி முகமெங்கும் முத்தமிட செய்கையற்று சில நொடிகள் நின்று விட்டவன் பின் அவளை விலக்கித் தள்ளிவிட்டு விறுவிறுவென அறையை விட்டு வெளியேறினான்.